வணக்கம். இன்றைக்கி ஒரு நடைப்பயிற்சிங்க. உடற்பயிற்சி இல்லை, சைக்கிள் இல்லை, நடைப்பயிற்சி, குறுகிய தூர நடைப்பயிற்சி. கொஞ்சமாக உடற்பயிற்சி, கூடங்களில் உடற்பயிற்சி பண்ணுறது, வெளியில் பண்ணுறது, இப்படி உடற்பயிற்சிகளை விட மன ரீதியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது நடைப்பயிற்சி. நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணாலும் உடற்பயிற்சி பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் கூடங்களில் பண்ணாதீங்க. அதுவும் குளிரூட்டப்பட்ட கூடங்கள் சொல்லவே வேண்டாம். வெளியில் பண்ணுங்கள். அதுதான் ஒரு நல்லாயிருக்கும். எருக்கு செடி உடற்பயிற்சியில் ரொம்ப பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, இன்னும் வேர்க்கலைன்னு உடற்பயிற்சி பண்ணுறாங்க. கோடை காலமாக இருந்தால் 10 நிமிடங்களில் வேர்க்கும். குளிர்காலமாக இருந்தால் வேர்க்காது. ஒரு தூதுவளை, இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த செடி தூதுவளை, வேர்க்காது. கோடை காலமாக இருந்தால் 10 நிமிடங்களில் பயிற்சி பண்ணும்போதே வேர்க்கும். குளிர்காலமாக இருந்தால் 1 மணி நேரம் பயிற்சி பண்ணாலும் வேர்க்காது. இது பாருங்கள், துத்தி இலை. இது துத்தி இலை. இது மூலத்துக்கு ரொம்ப சிறந்த மூலிகை. துத்தி இது எருக்கு, மூட்டு வலிக்கு நல்லது. பாருங்க, நுணா. இப்படி இயற்கை சார்ந்த ஒரு சூழலில் நடைப்பயிற்சி போகும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடற்பயிற்சியினுடைய ஒரு நல்ல நேரம் ஒரு 3/4 மணி நேரம் பண்ணலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே அவசியம் இல்லை. அவங்கவுங்களுடைய அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் அமைப்பை பொறுத்தளவுக்கு பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்தை தாண்டக்கூடாது. எந்த பயிற்சி பண்ணாலும் முக்கியமாக நிதானம் வேணும். ஒரு 25 பயிற்சி பண்ணுறோம். கிரவுண்ட் எக்ஸசைஸ்னு பிடி கிளாஸில் நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சி பண்ணுறோம்னா ஒரு பயிற்சிக்கும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் நடந்து மூச்சை இழுத்து விட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி பண்ணணும். அப்படியே மூச்சு விடாமல் உடற்பயிற்சி பண்ணக்கூடாது. அது ஆபத்துகளை ஏற்படுத்திடும். எடை தூக்குற பயிற்சியாக இருந்தாலும், வெயிட் லிஃப்டாக இருந்தாலும் அப்படி தான். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக தான் பண்ணுறோம். வேறு யாருக்காக நான் உடற்பயிற்சி பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. நடங்க சார், நடங்க, சைக்கிள் ஓட்டுங்க, குறுகிய அளவிலான உடற்பயிற்சி பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். எதுவும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. இன்றைக்கி இருக்கிற நோய் வரக்கூடிய காலகட்டங்களில் எதுவும் பண்ணாமல் இருந்துட வேண்டாம். இன்னொன்று, உடற்பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றபடி சொகுசு வாழ்க்கையே இருந்துடாதீங்க. பகல் பூரா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நடந்துக்கிட்டே இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சைக்கிள் ஓட்டுங்க. நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வை வாழ்வோம்.